நம்ம பண்ண போகிறது பஜ்ஜி பண்ண போகிறோம், மிளகா பஜ்ஜி. அதுக்கு 4 மிளகா எடுத்திருக்கேன். இதில் வந்து கடலை மாவு, அப்புறம் அரிசி மாவு 2 ஸ்பூனு, வறுத்து பொடித்த ஜீரக பவுடர், கொஞ்சம் பெப்பரு, காயப்பொடி, அப்புறம் ரெட் சில்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். இவ்வளோ போட்டு வச்சுருக்கேன். இதை இனி நம்ம விரசிடலாம் தண்ணி ஊற்றி. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக இருக்கணும் கொஞ்சம். அப்போ தான் மிளகாய் வந்து வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துருங்க தண்ணி இல்லாமல். அப்புறம் இந்த மாதிரி 4 கீரைனா கூட போதும். இல்லை இது இன்னும் சின்ன சின்னதாக வேணும்னா இதை 2ஆக கட் பண்ணிடலாம். நான் வந்து 4ஆக கட் பண்ணல, 2ஆக தான் மிளகா கட் பண்ணுறேன். சரிங்களா? முழுசாக போட்டால் கூட ஓகே, பட் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த மாதிரி பஜ்ஜி இந்த மாதிரி திக்காக இருக்கணும். போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பஃப்னு வரும். பார்த்தீங்களா? நம்ம வீட்டில் பண்ண வேண்டிய விதத்தில் பண்ணோன்னா கண்டிப்பாக பஜ்ஜி கடையில் பண்ணுறதோட நம்ம வீட்டில் பண்ணுறது தான் செமையாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க மிளகுல வந்து பஜ்ஜி மாவு பிடிக்க மாட்டேங்குது. உண்மைதான், சில கடைகள்லையும் போட்டு வச்சுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். மிளகுல வந்து பஜ்ஜி மாவு சரியாக பிடிக்காது. மிளகு அப்படியே வெளியே தெரியும். அப்படி தெரியவே கூடாது வெளியே. முறுன்னு இருக்குது. இந்த மாவில் பாக்கி இருந்துச்சுன்னா ஆனியன் போட்டுக்கலாம். 2 ஆனியனை கட் பண்ணி போட்டிருக்கேன். மாவு வந்து நமக்கு பாக்கி இருந்துச்சு, அப்போ அந்த மாவு வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுல்ல, அதனால மாவில் வந்து ஆனியன் கட் பண்ணி போட்டு இப்படி பிசைஞ்சிட்டு, ஈஸி தான். நம்ம பஜ்ஜி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டோன்னா செம்ம வாசனையும் டேஸ்ட்டுமாக இருக்கும். இதில் 2 கருவேப்பிலை கூட போட்டிங்கன்னா கருவேப்பிலை இதமாக மிக்ஸ் பண்ணி போட்டால் போதும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுதான் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி. இதில் வந்து நம்ம ஜீரகம் போட்டோன்னா செமையாக இருக்கும் நண்பர்களே. வாசனை அவ்வளோ செமையாக இருக்கும் ஜீரகம் போட்டோன்னா. ஆமாம், கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதுமாக சேர்த்து போட்டு கொடுங்க. சின்ன பீஸாக எடுத்து போட்டுக்கிடுங்க. சூப்பராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.